ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. என்னுடைய தலைவர் எஸ்டிஆர் அண்ணனுக்கு இன்றைக்கி பிறந்தநாளை முன்னிட்டு 10 கிலோ வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக செஞ்சு இல்லாதவங்களுக்கும் ஹாஸ்டலுக்கும் தரப்போகிறேன். நல்ல தாராளமாக காய்கறியை போட்டு 24 கேரட் அரிசியில் தம் பிரியாணி கேஸ் அடுப்பில் செய்கிற எஸ்டிஆர் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேஸ் அடுப்பில் பொன்னி அரிசி தம்மு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ரைஸு நல்ல உதிரியாக சாஃப்டாக இருக்குது. எதில் செஞ்சாலும் பொறுமையாக நிதானமாக செஞ்சால் சூப்பராக செய்யலாம். எங்களுடைய நிரந்தர மாவட்ட தலைவர் டிகே ஜனா அண்ணனும் கூட சிதம்பரத்துலேருந்து ஒஸ்தி பாலா அண்ணன் வந்திருந்தார். பிரெட் அல்வா என் ரசிகர்களுக்காக செஞ்சு ஸ்வீட்டும் பிரியாணியும் எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுத்தோம். எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் எஸ்டிஆர் ஃபேன். எங்கள் அப்பா டிஆர் ஃபேன். எங்கள் அப்பா டிஆர் படம் நிறைய பார்ப்பார், நானும் கூட பார்ப்பேன். அப்போது அந்த எஸ்டிஆரோடைய அந்த சிறு வயது படங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேருந்து அவருடைய உயிர் ஃபேனாக இன்னமும் நான் இருக்கேன். என்னுடைய சிறு வயதில் நான் சில்ல அடவுகு வச்சு தலைவருக்கு பேனர் வச்சுருக்கேன். ஒன்றிய தலைவராக இருந்தேன். இப்போது கடலூரில் நல்ல மாவட்ட போஸ்டிங்கில் வந்திருக்கேன். சிம்பு அண்ணன் கூட போய் நான் ஃபோட்டோவை எடுத்திருக்கேன். என் தலைவர் வாழணும், எல்லாரையும் வாழ வைக்கணும். அவருக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடலூர் மாவட்டத்தில் எஸ்டிஆர் மன்றத்தை சிறப்பாகவும் மிகவும் அருமையாகவும் வழிநடத்தும் டிகே ஜனா அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஸ்டிஆர் அண்ணன் மூவி ரிலீஸ் ஆகும் அன்னைக்கு நாங்கள் ரத்த தானமும் இதே மாதிரி நாங்கள் அன்னதானமும் தரலான்னு சொல்லி நிறையா அங்கே யோசித்து வச்சுருக்கோம். என்னுடைய எஸ்டிஆருக்கு நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கள். என் தலைவர் எஸ்டிஆர் கம்பேக் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு கம்பேக்கை திரும்பவும் சூப்பராக கொடுப்பாரு. என்றும் தமிழர் வாலிபர்களின் அடையாளமாக எஸ்டிஆர் வாழ்க. அவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கடவுள் ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம மதிக்கணும். அதை நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம எப்போவுமே நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள பார்த்து நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிறோம். பட் நம்மளுக்கு கொடுத்த இடத்த என்றைக்குமே நம்ம பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல.